எப்பொருள் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் அ- அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது மெய்ப்பொருள். அறிவு. எப்பொருள் சரி. எத்தன்மையாயினும் அப்பொருள் ம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆஹ், உடல் மாற்றங்கள் எப்படி இருக்கிறது வெங்கடாச்சலம்? உடல் மாற்றங்கள் எனக்கு அந்த எடை மட்டும் கம்மி ஆக மாட்டேங்குது. ம் 58 கேஜி அப்படியே தான் இருக்கு. ம் எதனாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு பூரா சூடு ஆயிடுது, ம் மலது வாரம். ம் அதனால இப்ப காஃபி சாப்பிடக்கூடாதுன்ட்டு முடிவு எடுத்தேன். இந்த ம் காபி பொடி மட்டும் தான் போடுவேன் எப்பனாச்சும். ம் வெல்லம் போட்டு எலுமிச்சை பழம் போடுறது இல்ல. வெல்லம் ம் ம் ஒரு சுடு தண்ணி போட்டு சாப்பிட்டுன்னு இருந்தேன். அது கூட இப்ப வேணான்ற மாதிரி வச்சிட்டேன். ம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ம் எதனாச்சும் இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசம், ம் கொஞ்சம் அவல் எதனா சாப்பிட்டா கொஞ்சம் காரம் போட்டா கூட மலை தூபாரம் எல்லாம் எரிச்சல் ஆகுது. ம் அது சரி, எதனால வருமே? அது வந்து உடம்பு எதிர்க்கிறது. அதாவது உணவை அதாவது சாதாரண உணவை அது விஷமாக பார்க்குது. சாதாரண உணவை அது எதிர்க்குது. அது வந்து சாதாரண உணவு. அது ம், வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியம். உடம்புக்கு அது உடம்புக்கு சம்மந்தம் இல்லாதது. ம், அது நீங்க நீங்க அந்த அந்த வாயில போடுறீங்க, அவ்வளவுதான். வாயில போட்டு உள்ள தள்ளுறீங்க. அது வந்து அது உடம்புக்கு தேவையில்லை. ம். உடம்புக்கு தேவையில்லை. அது உடம்புக்கும் சம்மந்தம் இல்லாத, உடம்புக்கு தேவையில்லாது. சாப்பிடுதல் ஆனா சுவாசம் காரமே காரம் எவ்வளவு காரம்னாலும் மிச்சம் முன்னெல்லாம் எடுத்திருந்தேன். இப்ப ம், கொஞ்சம் காரம் போட்டாலும் கூட மலை தூவாரமெல்லாம் ஏன்னா சுத்தப்படுத்தின்னு வர்றதுனால ம், இதெல்லாம் சுத்தம் இருக்கிறதுனால அந்த மாதிரி எரியுமான்றது நானு ம். சொன்னேன். ஆமா ஆமா. எல்லா பொருளும் எல்லா பொருளும் எல்லா பொருளும் உடம்புக்கு எதிரானது. எல்லா பொருளும் உடம்புக்கு எதிரானது. எந்த பொருளையும், அதாவது சாதாரண உணவை அந்நிய பொருளாக பார்க்கிறது. சாதாரண உணவை அது விஷமாக பார்க்கிறது. சாதாரண உணவை அது யமனாக பார்க்கிறது. அப்புறம் தொடர்ந்து வழியை திரிச்சு அது யமனாக மாறிடுது. உணவு என்பது மனிதருக்கு யமன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அது விடுவதற்கான பயிற்சி தான். அது அப்படி பண்ணா, அப்படி தொடர்ந்து அது பண்ணிட்டே இருக்கும்போது அது விஷமா மாறி பல்வேறு பிரச்சனை உண்டாக்கி வலிந்து மரணத்தை உண்டாக்கும். பல்வேறு நோய்களை உண்டாக்கும். உணவு என்பது விஷம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமே. அது பழக்கத்தின் காரணமா போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனுடைய பக்க விளைவை அனுபவிச்சாகணும். நமக்கு தேவை அந்த உணவு பழக்கத்தை யாரு விடுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அப்ப நீங்க சாப்பிட்ட பாட்டு சுத்தப்படுத்திக்க வேண்டிய சாப்பிடுதல் என்பது நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் சாப்பிடுகிறோம். அனுபவித்தல். அது அது அறிவை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஏற்கனவே சாப்பிட்டதுதான் அப்படின்னு விட்டுறலாம். அல்லது அனுபவிச்சுட்டு அதனுடைய தண்டனை அனுபவிக்க வேணும். இது 2 தவிர வேற ஒண்ணும் வழியே இல்ல. அப்ப என்னன்னா, நமக்கு 2மே தெரிஞ்சுக்கிறான். ஓ! ரைட்டு. தப்பு பண்ணா சரி ஆமா, பண்ணிக்கலாம். அப்படின்னு. இப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஆமா, ஆமா. அது பெருசா ஒண்ணும் அப்படிதான். பெருசா பெருசா பாதிக்காது, அவ்வளவுதான். அது உள்ள சேர்ந்துக்கிட்டே வரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க மருத்துவரா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்களே மருத்துவரா இருக்கறனால நீங்க அதெல்லாம் பண்ணணும். ம், அந்த எடை குறையணும்னா நீங்க தண்ணியிலேயே போடணும். தண்ணியில போட்டா தான் அந்த எடை குறையும். அந்த வயிறு சுருங்குறது இதெல்லாம். மற்றபடி ம். சுறுசுறுப்பு இருக்குதா? மற்றபடிக்கு அந்த அது சுறுசுறுப்பு, அது தூக்கம். அதெல்லாம் இருக்கு. ம். சுறுசுறுப்பு ஆமா, அதெல்லாம் இருக்குது. இதுலயே வந்துருமே. இதுலயே வந்துருமே. இப்ப இதுலயே வந்துரும். அந்த நோய்க்கான அடையாளம் எதுவுமே இருக்காது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா, நோய்க்கான அடையாளம் அது பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரத்தம் சுத்தமா இருக்கு, நோய் நல்லா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருந்துட்டே இருக்கும். அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. அது தொடர்ந்து அதன் வேலையை பண்ணிட்டு சுத்தமா இருக்கிறப்ப தொடர்ந்து அதன் வேலையை பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். சரியா? ம். ஆ. சரி. நேத்து எத்தனாம் பாடம் படிச்ச? 30ஆ? 35 இருக்குங்க. 35. ஆ. 35வது எத்தனாவது பக்கங்க? கடைசி எடுங்க. 100 35. 200 200 எடுங்க. பக்கம் 198. 198, 99, ஆ 200.
ஆ ம். ஆ ஆ ஆ ஆமா செல்வத்தில் 200. செவிச்சனும் அச்செல்வத்தின் எல்லாம் தலை. ம் அது 200 பக்கம் நேத்து நிக்க வச்சோம் நம்ம. ம். ஆமா அதேதான். சரி, இந்த இடத்துல நம்ம ஆ பாடத்திட்டம், அதாவது ஆசிரியர் அதேதான் பாடத்திட்ட சிலபஸ். பாடத்திட்டம் என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. அவர் தனிப்பட்ட அதாவது என்ன ஆமா. அட்டானமஸ் மாதிரி தனிப்பட்ட முறையில சொல்லித்தந்து அவர் மேன்மைப்படுத்துகிறார். அதான் விஷயமே. சரி, இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. பாடத்திட்டம் என்பது தனிப்பட்ட முறையது. அது பாடப்பட்டவங்க செய்வரை இதெல்லாம் வந்து ஆசிரியருக்கு மாணவர் என்ன சொல்லிக் கொடுப்பாரு அவரு. இதுதான் இதான் பல காலத்தில் இருந்த கல்வி முறை. மாணவன் விண்வெளியில் வாழக்கூடிய அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதோடு சமூகத்தின் தேவை முடிந்து விடுகிறது. அவனை கொண்டு போய் விண்வெளியிலே குடியேற அளவுக்கு, அதாவது அந்த விண்வெளியில குடியேறணும்னா அதுக்கான கண்டுபிடிப்பு வேணும். இங்க இங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு அதுக்கான கண்டுபிடிப்பு வேணும். பூமியில இருக்கிற மாதிரி விண்வெளியில் கொண்டு வரணும். பூமியில பார்த்தா 33 டிகிரி இருக்குது பாப்பா, அதே டிகிரி வந்து விண்வெளியில் கொண்டு வரணும். அப்ப பூமியில வீடு கட்டுற மாதிரி விண்வெளியில் வீடு கட்டணும். இது வித்தியாசமா இருக்கும். விண்வெளி வீடு வித்தியாசமா இருக்கும். அங்கதான் இனப்பெருக்கமே, அங்கதான் திருமணம். விண்வெளி 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 விவசாயம் பண்றோம், விண்வெளி சுரங்கம் பண்றோம், எல்லாமே பண்றோம். அங்க பூமியில பண்றது அதே வேலையை அங்க பண்றோம். இங்க போர்க்களமா இருக்கும், அங்க போர்க்களம் இல்லை. இங்க காகித பணம் இருக்கும், அங்க அது காகித பணம் இருக்காது. அங்க எல்லாமே செல்வங்கள். அதுக்குதான் கண்டுபிடிப்பு இந்த நீரை. அதுதான் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி நம்ம முன்னுக்கு கொண்டு வரோம். இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் நிறைய வந்தாச்சு. இப்ப இப்ப வந்து அவன் வந்து இப்ப இந்த 2015 2025க்கான ஆராய்ச்சிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இன்னும் சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனி வரவே வராது. ஆனால் அது உடைச்சாச்சு. நான் உடைச்சிருக்கேன். அதை உடைச்சிட்டு 33 டிகிரிலேயே எல்லா வேணாலும் பண்ணலாம். அவனுக்கு பண்றது போறீங்கன்னா படு பயங்கரமான -225 கூலிங்கள் அந்த ஆராய்ச்சி பண்றான். அந்த ஆராய்ச்சி பண்ணி எதுக்கும் ஆகாது. அதான் அவனுக்கு வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறது தண்டத்தில் தண்டம், எதற்கும் பயன்படாது. இன்னும் ஒரு பெரிய நோபல் பரிசு கொடுப்பானுங்க, அவ்வளவுதான். அது கொடுத்து போட்டு அப்படியே விட்டுருவானுங்க, அவ்வளவுதான். அதனால எந்த நன்மையும் வராது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். இந்த நமக்கு தகவல் தொடர்பு சாதனம் ஒண்ணுதான் நமக்கு வந்து உருப்படியானது. இதை வைத்துக்கொண்டு என்ன வேணா பண்ணலாம். அதுபோக இந்த தண்ணீர் என்பது விண்வெளிக்கான எரிபொருள். தண்ணீர் என்பது உலகத்துக்கான பிரச்சனைக்கு தீரும். தண்ணீர் என்பது அந்த மூலக்கூறு. தண்ணீர் வந்து மூலக்கூறு தான். தண்ணீர்னு பெரிய கற்பனையெல்லாம் பண்ண தேவையில்லை. அது வந்து ரெண்டு மூலக்கூறு சேர்ந்து ஒரு பொருள். அதை வந்து மலிவா பிரிக்கிறப்ப ஆக்சிஜனும் கிடைச்சிரும். மலிவா பிரிக்கிறப்ப ஹைட்ரஜன் எரிபொருளும் கிடைச்சிரும். மலிவா பிரிக்கிறப்ப மின்சாரமும் கிடைச்சிரும். அப்ப நம்ம ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், காக்கவும் செய்யலாம். இப்படிதான் நான் உருவாக்கியிருக்கேன். இது ஏற்கனவே இயற்கையில மறைந்து இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு தரவுகளை பார்க்க நமக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. நான் உற்பத்தி பண்ணி பார்த்துருக்கேன். நான் அப்போ இது வரைக்கும் தொடர்ந்து யாருமே வந்து ஒரு தண்ணீரை வந்து இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களேன்னு தெரியல. அந்த தண்ணீருடைய பயன்பாடு நீர்த்துளி என்ன பண்ணும்? நீர்த்துளிக்குள்ள இவ்வளவு இருக்கு. அந்த நீர்த்துளியுடைய பயன்பாடு எல்லையற்றது. ரெண்டாவது வந்து நீர் என்பது கிட்டத்தட்ட 60 அல்லது 70க்கு மேற்பட்ட பண்புகளை உடையது. என்ன பண்புன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப எளிமையானது. இணைப்பு இணைஞ்சு இருக்கும். சில நேரத்துல தியாகம் பண்ணும், சில நேரத்துல உறவா நிற்கும். இப்படி என்னென்ன வடிவம் எடுக்கும். தண்ணீரை வந்து இதுதான் தண்ணீருடைய வரையறை, இதுதான் தண்ணீருடைய ஒடுக்கம் என்று யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் தண்ணீர் உள்ளே அந்த சிறிதளவு இருக்கும்படி பார்த்து கொண்டால் உடம்பு அத்தனையும் தூய்மையாக மாறும். அதான் நீரின்றி அமையாது ஒழுக்கம்ங்கிறார். ஒழுக்கம்னாவே நீர் தான்ங்கிறார். உலகத்துல தண்ணீர் தான் ஒழுக்கத்தை தரும் அப்படின்னு சொல்றது. எல்லா வகையான ஒழுக்கம்,
நீரின்று அமையாது உலகெனின் நீரின்று அமையாது உலகெனின் நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கம். அது ஆகாயத்திலிருந்து விண்வெளியிலிருந்து அந்த ஒழுக்கம் வருகிறது. அதனால அந்த அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால், ஒழுக்கம்னா ஒழுகுதல்னு அர்த்தம், ஒழுக்கம்னா ஊத்துதுன்னு அர்த்தம், ஒழுக்கம்னா பின்பற்றுன்னு அர்த்தம், ஒழுக்கம்னா விதிமுறைன்னு அர்த்தம். இவ்வளவு இருக்கு தமிழ்ல. ஒழுகினான் ஒழுகினான் என்றால் பின்பற்றினான். எதை பின்பற்றினான்? அந்த பழக்க வழக்கத்தை பின்பற்றினான். ஒழுக்கம், காப்பி ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், தூக்கம், இதெல்லாம் ஒழுக்கம்னா பழகுதல். ஆக இந்த மாதிரி நீ என்ன ஒழுக்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதுக்கான தண்டனை கிடைக்கும். எந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகிறார்கள் அதற்கான நன்மை கிடைக்கும். தண்டனை. ஆக ஆமா, இதெல்லாம் யாரும் யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், அது யாரும் தடுக்க போறதில்லை. என்ன வேணாலும் நோய் வரும், அது யாரும் தடுக்க போறது பாருங்க. என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், எந்த கடவுளும் தண்டிக்க போறதில்லை. என்ன வேணாலும் நோய் வரும், எந்த கடவுள்கிட்ட நீங்க கேட்க முடியாது. போச்சா? இதுலயே எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மனிதனுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வானத்தில் பயணம் செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? வானத்தில் பயணம் செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. வானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வானத்தில் குடியேறுவதற்கும் அதிகாரம் கொடுத்தாச்சு. இந்த விண்வெளியில இப்ப வானத்துல பறந்துட்டு இருக்கிறான். இப்ப வந்து நிரந்தரமா அங்க தங்கறதுக்கு நாமெல்லாம் இப்ப இனியன் படம் நிரந்தரமா தங்க முடியும். அதற்கான பயிற்சி நம்ம எடுக்கிறோம். இங்க வந்து ரோபோட் மாதிரி, அங்க ரோபோட் மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் நம்ம பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உங்க மரணம் இல்லை. அதனால நீங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதாவது நமக்கு வந்து செலவில்லாத வெளிச்சம் சூரியன். செலவில்லாத வெளிச்சத்துல வாழுகின்ற பொழுது நமக்கு விளக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சக்தியில வாழ்றப்போ இந்த போதை பொருள் தேவையில்லை. சக்தியில் உண்மையான சக்தியில வாழ்றான், உண்மையான காற்றில் வாழ்றான், உண்மையான நைட்ரஜன் வாழ்றான். நைட்ரஜன் தான் நமக்கு சக்தி. நைட்ரஜன் அணுக்கள் கண்ணுக்கு தெரியாம உள்ள போகுது. அது உள்ள போறதும் தெரியாது, அது மாறுறதும் தெரியும். இப்போ ஆக்சிஜன் உள்ள போகுது, நமக்கு தெரியுதா? அது பாட்டுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு வருது. நைட்ரஜன் வந்து காத்துல நைட்ரஜன், தாவரம் என்ன பண்ணுது? நைட்ரஜன் உறிஞ்சிக்குது. நைட்ரஜன் தான் யூரியாவா மாறும். நைட்ரஜன் தான் யூரியா வந்து நைட்ரஜன் தான் எடுத்துக்கோ. நைட்ரஜன் தான் யூரியாவை எடுப்பாங்க. நைட்ரஜன் காத்த நைட்ரஜன் கேஸ் அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. எங்க எடுக்கிறாங்க? தனியா பூமியில நைட்ரஜன் ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி காத்துல இருந்து உறிஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் கலந்துதான் இருக்கு. சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி நைட்ரஜனுடைய பல்வேறு வடிவங்கள், சோடியம் சொல்லுவாங்க, எல்லாம் கலந்தா இருக்கும். அப்புறம் சோடியம் ஆக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதனுடைய பிரிவு தான். அதனுடைய மூலக்கூறு கொஞ்சம் கொஞ்சம் மாறிடு. என்ன முறை அப்படியே அப்பா, லட்சக்கணக்கான மூலக்கூறு. யூரியான்றது காத்து தான் எடுக்க முடியுமா? அது மூலப்பொருள் வேற எதுவும் கிடையாது. அதான் நைட்ரஜன் தான் அதுக்கு மூலப்பொருள். வெடிமருந்து அதுதான், எல்லாம் அதுதான். வெடிமருந்து, தாது உப்பு எல்லாம் நைட்ரஜன் தான். எண்ணு பேரு. அந்த எண்ணுடைய பல்வேறு பிரிவு இருக்கு. அமோனியா கூட பிரிவு தான். அமோனியா அமோனியா உணவு பொருளுக்கு பயன்படுத்துறாங்க. அமோனியா கேஸ் எல்லாம் அப்படித்தான். எல்லாம் அதனுடைய பிரிவுகள். அது மூலக்கூறு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே, அந்த கட்டமைப்பு மாறிட்டே இருக்கு. இதெல்லாம் கார்பன்ல மட்டும் 14 இருக்குது. கார்பன்ல 14 வகை இருக்குது. வைரமே கார்பன் தான். சாதாரண அரிசியும் கார்பன் தான், பருப்பும் கார்பன் தான், வைரம் கார்பன் தான், கிராஃபைட்டு கார்பன் தான். எல்லாம் கார்பனுடைய பல்வேறு வடிவங்கள். நமக்கு கார்பன் 14 வந்து ரேடியம் கதிர்வீச்சுடையது. அது வந்து விண்வெளியிலிருந்து வந்துட்டு இருக்குது. கார்பன் விண்வெளியிலிருந்து பட்டு நைட்ரஜன்ல பட்டு உள்ள மாறி கார்பனா உள்ள பூந்துக்குது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. எப்படி உறிஞ்சிக்குது, என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் இயற்கையை முடிவு செஞ்சது. படக்கூடிய நாம இடையில உட்காந்துட்டு இப்ப அரைகுறையா உட்காந்துட்டு அது பண்ணுது, இது வந்து கடவுத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா இவ்வளவு பேசுறியே, பசி தாகத்தை நிறுத்த, இதை தெரிஞ்சுக்க வேண்டியதானே? இது தேவையா? ருசியை நிறுத்த வேண்டியதானே? ருசியும் தேவையில்லை, பசியும் தேவையில்லை. அப்புறம் என்ன இதுக்கே போய் நோண்டிட்டு இருக்கிற? இதுதான் இந்த தவறான கற்பனையில போறது. பசியும் நமக்கு தேவையில்லை, ருசியும் நமக்கு தேவையில்லை. ருசினால பசிக்கு என்ன கொள்கை, ருசிக்கு என்ன கொள்கை? பசிக்கு என்ன கொள்கை இருக்கு, ருசிக்கு என்ன பசிங்கிறது உணர்வு, அவ்வளவுதான். அது ஒரு வகை. அந்த உணர்வை நீ அடக்கிட்டு போக வேண்டியதான். அடக்க தெரியலன்னா அப்புறம் அது நம்மளை அடக்கிடுது.
சரி. ஆ ஆ இங்க கீழே பாருங்க. உண்மையான மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை திருத்தி, உண்மையான மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை திருத்தணும் பாரு. விஞ்ஞானம் இன்னும் தப்பு தப்பா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் இந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா எந்த நன்மையும் இல்லாதான் கண்டுபிடிக்கப்படுகிறது. எத்தனாவது அது நீங்க அந்த அனுப்புறதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நேற்று கூட நான் என்ன கண்டுபிடிச்சிங்க வீடியோ போட்டிருப்பேனே, என்னென்ன கண்டுபிடிச்சேன் ஆமா அப்படின்னு. பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்லியிருப்பேன் தரலாம். இதெல்லாம் யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். இது என்ன கண்டிப்பா. பண்ணணும்? இதை வந்து இதை வந்து பெருசா இதை வந்து நிரூபிக்கணும். எங்க கல்லூரி மட்டத்தில் நிரூபிக்கணும். கல்லூரி மட்டத்தில் நிரூபிக்கணும். இப்போ நான் வந்து இது எனக்கு தெரியுது. சரி இவ்வளோ போடுறேன்ல, யாராவது நான் யூடியூப்ல போடுறேன், பார்க்குறாங்க, எவனாச்சும் கூப்பிட்டு விசாரிக்கிறானா? ஏன்னா அந்த அந்த அறிவு இல்லை. நீர் மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம்ல, எங்கேயாவது ஒருத்தன் விசாரிக்கிறான், அப்படித்தான் நீங்களா வர்றீங்க இல்லையா? ஏன்னா அவனுக்கு இது மருத்துவத்தை கற்றுக்கணுமா? ஆமாம், எல்லாத்தையும் கற்றுக்க வேணும். கற்றுக்கிட்டு தான் தீரணும். ஒன்றும் திங்கறதுக்கு கற்றுக்கிறீல்ல, நல்ல வகையே திங்கறதுக்கு என்பது உடம்புல எந்த தகுதியும் கிடையாது. நீ பழக்கத்தை இப்போ திங்கறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க, தகவலே உடம்புல கிடையாது. விதவிதமா அதுக்கு மட்டும் விதவிதமா கற்றுக்குறீங்க, விதவிதமா ஆக்குறீங்க. ரெண்டு உப்புக்கள் போட்டு திங்கறதை விட்டு போட்டு எத்தனை பண்ணுறீங்க அட்டகாசங்கள், மாட்டிட்டு முடிக்கிறீங்களா இல்லையா? அதான் அதான் அந்த இயற்கை அங்கே பூந்துக்கும், பிசாசுல பூந்துருக்கும். இந்த தவறான கொள்கைக்கு மட்டும் பல்வேறு வடிவங்கள் எடுக்கும். தவறான கொள்கைகள் உடம்பை கெடுப்பதற்கு, இந்த மரணத்தை உறுதி செய்வதற்கு. மரணத்தை உறுதி செய்யணும் இல்லையா? மரணத்தை உறுதி செய்யறதுக்கு கோடிக்கணக்கான வகையில் அது வடிவம் எடுக்கும். அதை வந்து அவனை சித்திரவதை பண்ணும். சும்மா எப்படி சாவேன் அவனை? பிறக்கும் பொழுதும் ஒரு தாய்க்கு என்ன துன்பத்தை கொடுத்துதான் நீ பிறக்கிற. தாய்க்கு எவ்வளவு துன்பப்படுறா, அதே தான் நீ சாகும்போது. பிறக்கும் பொழுது தாய்க்கு நீ துன்பம் கொடுக்குற, மகனை நீ இறக்கும் பொழுது அதே துன்பத்தை நீ அனுபவிச்சாக்க வேண்டும். என்ன இயற்கை மாத்தி விடுது பாரு மாவனை. நீ பிறக்கிறப்ப அந்த அம்மாவை என்னென்ன ரகலை பண்ற நீ, அதே மாதிரிதான் சாகும் பொழுது மகனை அதை விட 1000 மடங்கு நீ அனுபவிக்கணும். அதாவது அவங்க 10 மாசங்கிறதுக்கு தப்பக்கன்னு கண்டு போய் அவங்க இன்பமா மாறிடுறது. பாருங்க, அவளை கஷ்டப்படுறவங்க தான் உற்பத்தி பண்ண பொருளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும், ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும், பெற்ற பொழுதை காட்டிலும். அழகா எழுதியிருக்காரு திருவள்ளுவர், அதையும் எழுதுறாரு. ஒரு பெண் தனக்கு குழந்தை பிறந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் அதை விட பெரிய மகிழ்ச்சி தன் குழந்தை சான்றோன் என்று உலக மக்களால் பாராட்டப்படப்படுகின்ற பொழுது பல மடங்கு மகிழ்ச்சி அடைவாள். அப்படிதான் குழந்தை இருக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம அறிவுள்ள குழந்தைய வளர்த்தணும். நீ அடிமை குழந்தைகளாக வளர்த்தி வச்சிருக்கிற. வெள்ளைக்காரன் பண்ண அயோக்கியத்தனத்தினால நம்ம குழந்தைகள் வந்து தாய்மொழியில் கற்கிறது இல்லை. அதாவது தாய்மொழி பேசுறது இல்லை, தமிழ் மொழியை யாரும் கத்துக்கிறது இல்லை. தாய்மொழி என்பது வேறு, தமிழ் மொழி என்பது வேறு. தாய்மொழி என்பது அம்மாவிடமிருந்து பேச கற்றுக்கொள்வது, அது இயற்கை, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவானது. அதற்கப்புறமா அந்த குழந்தை எழுத படிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் மூத்த மொழியான, குழந்தைகளுக்கு பேசுவதற்கு எளிய மொழியான தமிழ் மொழியில் தான் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாய்மொழி ஒண்ணு, எழுத படிக்கிற மொழி ஒண்ணு, இந்த 2 மொழியும் உலகத்தில் இருக்கணும். ஊடக மொழியாக சமஸ்கிருதத்தை வைத்துக் கொள்ளலாம், அது தமிழிலிருந்து போன மொழிதான். அது வந்து எதுக்குன்னா இந்த யோகிகளை அழைப்பதற்கும் அவர்களிடம் பேசுவதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட செயற்கை மொழி. அது வாழ்க்கை மொழியாக வரவே வராது இல்லையா? அது வாழ்வியல் மொழியா வராது, அவ்வளவுதான். அதனாலதான் அதுக்கு எழுத்து வடிவமும் கிடையாது, எல்லாம் சொல் வடிவம் தான். அது நிறைய குண்டக்க மடக்குன்னு போயிட்டு இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பிழைப்பு வாதத்திற்காக பேசப்படுகிறது. தமிழ் ஒரு பிழைப்பு வாதத்துக்காக பேசப்படுகிறது தவிர தமிழ் இருக்கிற அறிவியல் என்ன இல்லை. சரி, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கு கண்டுபிடிக்கலாமா? ஒருத்தருமே இல்லை. எத்தனை ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, தண்ணீரை வந்து ஆராய்ச்சி ஏன் பண்ணல? நான் பண்ற ஆராய்ச்சி இந்தியாவில் எவனுமே எந்த ஐஐடியும் பண்ணவே இல்லை. நான் பண்ற ஆராய்ச்சி இந்தியாவில் ஆமா, நான் ஃபேஸ்புக்ல போட்டே இருக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் கூட பார்த்து அது பதில் சொல்றது இல்லை. ஃபேஸ்புக் எல்லாம் தானே பாக்குறீங்க, எத்தனை எழுதிட்டு ஃபேஸ்புக்ல போட்டே இருக்கிறேன் பாருங்க.
ஃபேஸ்புக் போட்டே இருக்கேன். என்னோட ஃபேஸ்புக்கில் நான் எழுதிட்டு தான் இருக்கிறேன். யாரும் படிக்கிறதே கிடையாது. படிச்சாலே அது என்னன்னு தெரியாது. அது எல்லாம் எப்படி இருக்குது, என்ன பிரிக்கிறான், யாருக்கு தெரியாம ஃபேஸ்புக் எல்லாம் தான் பாக்குறீங்க. சரி, யாராவது தண்ணீர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றீங்களா? அதுவும் இல்லை. ஏன் ஐஐடி, இத்தனை ஐஐடி இருக்கு, என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை. எவனோ காப்பி அடிச்சதை வச்சுக்கிறீங்க. காப்பி அடிச்சுட்டு காப்பி அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, நகல் எடுத்துக்கிறது, காப்பி அடிச்சு அதுல பண்ணி பார்க்க. நீ புதுமையாக என்ன கண்டுபிடித்தாய்? கண்டுபிடிப்பு என்பது யாரும் கண்டுபிடிக்காததை கண்டுபிடிப்பதுதான் கண்டுபிடிப்பு. அவங்களுக்கு பேர் தான் கண்டுபிடிப்பாளர்னு பேரு. கண்டுபிடிப்பாளர் என்பது வேறு, அறிவியல் அறிஞர் என்பது வேறு. அறிவியல் அறிஞர் எல்லாம் கண்டுபிடிப்பாளர் கிடையாது. கணக்கு வாத்தியாரெல்லாம் கணக்கு கண்டுபிடிச்சவங்க இல்லை. தமிழ் வாத்தியாரெல்லாம் தமிழ் கண்டுபிடிச்சவங்க இல்லை. வரலாற்று வாத்தியார் கண்டுபிடிச்சவங்க. கண்டுபிடிப்பாளர் என்பது வேறு. இப்ப நான் கண்டுபிடிப்பாளர். நான் 5 பேட்டன்ட் 5 மாதிரி வச்சிருக்கேன். 5 மாதிரி வச்சிருக்கேன். இந்த 5 மாதிரி நான் வச்சிருக்கேன். 5மே நான் பொருள் செலவு பண்ணி கண்டுபிடிச்சது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கண்டுபிடிச்சு. இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த தண்ணீரை மலிவான வகையில பிரிக்க கத்துருக்கிறேன். அது தண்ணீரை மலிவாக பிரிக்க கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் அது என்னென்ன நடக்குதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல பிரிக்க கத்துக்கிட்டேன். அது ஏன் அது அந்த பிரிப்பதனால் அது என்ன நடக்குதுன்னு போகும்பொழுதுதான் அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஹைட்ரஜன் இலவசமா வருது, எலக்ட்ரிசிட்டி இலவசமா வருது. அப்புறம் ஹைட்ராக்சைடு, அந்த ஹைட்ராக்சைடு வந்து மனிதனுக்கு தேவையான மருந்து. ஹைட்ராக்சைடு வந்து நிறைய, அது எத்தனையோ ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நிறைய இருக்கு ஹைட்ராக்சைடு. அதெல்லாம் வந்து பல்வேறு வகையான இயற்கையா கிடைக்கிற உபரிகள். அதை வைத்துக்கொண்டு நிறைய கண்டுபிடிக்கலாம், நிறைய பிரச்சனை தீர்க்க முடியும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தானா நடக்குது. தானாவே மின்சாரம் நடக்குதுன்னா சாதாரணமா? ஏன் தானா நடக்கணும்? அது பதிலே கிடையாது. அதுதான் தானா ஏன் மின்சாரம் வெளியே வரணும்? எதுக்கு தானா மின்சாரம் வர்றதுக்கு வரலாறே கிடையாது. அப்படி தானா மின்சாரம் நடக்குதுன்னா அப்ப உண்மையை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். தானா மின்சாரம் பிரியுது அப்படின்னாவே அப்ப என்ன ஆகுதுங்க? சாதாரண கல்வியிலிருந்து மாறி உண்மையான கல்விக்கு போகுதுன்னு வச்சுக்கோ. புறக்கல்வி, அதாவது சாதாரணமா மின்சாரம் எதுவும் உற்பத்தி ஆகாது. ஆனால் நான் வச்சிருக்கிறது வந்து தானாவே மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அப்ப இதுதான் அறிவியல். இதை வந்து எப்படி பண்ண வளர்த்து எடுக்கிறது. சின்னதா இருக்குது. அந்த சின்னதா இருக்கிறத வந்து அதை பெருசுப்படுத்தணும். ஒரு துளி விழுந்தா விவசாயத்துக்கு பயன்படாது. ஒரு துளி விழுந்து 2 துளி விழுதுன்னா விவசாயத்துக்கு பயன்படாது. நிறைய துளி விழுந்து அது சேர்க்கப்படும் பொழுது அது பயன்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிறைய துளி மறைஞ்சிருக்கு, அதை இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாவரம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து பூமியிலே எல்லாமே இருக்கு. பூமியில இருக்க எல்லாமே நீங்க ஒண்ணும் பண்றது இல்ல. பூமியில இருக்கிற பொருள்களை நீங்க ஒன்று சேர்க்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு சமையலுக்கு ஒன்று சேர்த்தா உணவுப் பொருள் கிடைக்கிற மாதிரி, நாம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒன்று சேர்க்கின்ற பொழுது நமக்கு ஆற்றல் கிடைக்கும். இதுதான் சரியா? இப்ப பாருங்க, நாட்டின் சட்டத்தை மதித்து உண்மையான விஞ்ஞானத்தை திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் சேரும். அப்ப இந்த கண்டுபிடிப்பு எளிமையா இருக்கணும், மக்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்ப இப்ப மருத்துவத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, இந்த மருத்துவம் மறைந்து இருக்கிறது. அதனாலதான் மருத்துவம் படிச்சவன்லாம் ஆரோக்கியத்தை தர முடியாதுங்கிறத விஞ்ஞானம். இப்ப நல்லா செருப்பாடு, எல்லாத்துக்கும் செருப்படிதான். மருத்துவம் உங்க குழந்தை நீங்க படிக்க போகுதுன்னா, இந்த மருத்துவம் படிக்குதுனாவே அது முட்டாள்னு தான் இருக்கும். அது எந்த வைத்தியம் என்பது ஆரோக்கியத்தை தருவதல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வைத்தியம் உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பண்றதா உண்மையான வைத்தியம். இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஒரு பொருள் சாப்பிட்டா உடம்பு எரியுதுன்னா அது அப்படி பண்ணும். மிளகா சாப்பிட்டா என்ன பண்ணும்? காரம். அப்ப விட்டுறணும். வாயில வச்சு இனிக்குதா, ரைட், விட்டுறணும். அவ்வளவுதான். அது வந்து இந்த நாக்கு என்பது ஒரு ஆய்வகம், அவ்வளவுதான். ஒரு லேபு, அவ்வளவுதான். ஒரு லேபு. ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதோட நிறுத்திடணும். அதோட இனி மிளகா காக்கம், ரைட், தெரிஞ்சு போச்சு. அதோட விட்டுறணும். சர்க்கரை இனிப்பு விட்டுறணும். உப்பு புளிப்பு விட்டுறணும். இவ்வளவுதான்.
நீ எலுமிச்சை பழத்தை உள்ள போட்டுட்டே இருந்தீங்கன்னா எலுமிச்சை புளிக்க ரைட்டு, எடுத்து ஒரு 10 எலுமிச்சை பழத்தை அப்படியே போட்டீங்கன்னா கும்முன்னு ஆயிக்கு அப்புறம் போக வேண்டியதுதான். ஆக அது அது எதற்காக பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறது வேற. இதேதான் இப்படித்தான். அப்போ இயற்கை நமக்கு இந்த மாதிரி தடைகளை இயற்கை இந்த மாதிரி தடைகளை கொடுத்தும் நீ சாகடிக்கும். நீ அந்த புளிப்பு சாப்பிட்டு நல்லா இருக்குதா, ரைட்டு சாப்பிடு. அதனால என்ன, சாப்பிட்டுட்டே இரு. ஒரு நாளைக்கு சாப்பிடு, 2 நாளைக்கு சாப்பிடு, ஒரு வாரம், அதுக்குன்னு வருஷம் பூரா சாப்பிட்டால போட்டு ஆசிட் அதனுடைய மாறுது. ஆசிட்டா மாதிரி உள்ள தங்கி எல்லா உறுப்பும் பாதிச்சு உனக்கு கொண்டு போடும். நீ எதுக்கு அது கொல்றதா அதுல வேலை என்னங்க, அடிச்சு கொல்றா அப்படிங்கிறோம் இல்லையா. கொடுமை தாங்கலையாமா, அவனை ஆமா. கொல்ற, அவனை என்னடா பெரிய அரசாங்கமே முடிவு எடுத்துக்குது, போடுற அவனை, அவ்வளவுதான். அரசாங்கமே அவனை கொல்லச்சோர் உத்தரவாதம் போட்டு பிறகு இயற்கை உங்களை விடுவோமா, போடுற கொல்றதாங்க வேலை, பிறந்தாச்சு சாவடிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போய். இதுல என்ன கதையெல்லாம் பேச, ஐயோ அம்மானு கதை. எந்த பொருளும் உள்ள உள்ள உடம்புக்குள்ள தேகத்துக்குள்ள போட்டா அது நல்ல பொருள் இல்லைன்றது. நல்ல பொருள் எதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் கெட்ட பொருளாவே மாறுது. அதேதான் நல்ல பொருள், அதுதான் நன்மை யாவும் தீமை. நேற்றே பேசியிருக்கான். நல்லவை எல்லாம் தீயவை, நல்லவை எல்லாம் தீயவை, தீயவும் நல்லவை. அது பனைமரத்திலிருந்து, பனைமரம் தென்னை மரம் இதெல்லாம் சொல்லலாம். பால் வருது, அந்த பாலை நேரடியாக குடிச்சா 17 மாறுது, அது புளிக்க செய்த கல்லா மாறுது இல்லையா, கல்லு உடம்புக்கு கெடுதல். இப்படித்தான். சரி, கீழே வாங்க. ஆக அப்படின்னா அதுதான் அந்நிய பொருள். அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா அமைதியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, உடம்பை காப்பாத்துறதான் உங்க வேலை. ஏன் உடம்பு சித்திரவதை பண்றீங்க? உடம்பு சித்திரவதை பண்ண சொல்லி அது கேட்கறது இல்லை, நீங்களே சித்திரவதை பண்ணிக்கிறீங்க. உடம்பு என்னைக்காவது சித்திரகுப்தன் சொல்றோம் இல்லையா, சித்திரகுப்தன் உணவுதான் சித்திரகுப்தன. ஆமா, உணவுதான் உணவுதான் சித்திரகுப்தன், அது என்ன சந்தேகம் கிடையாது. அது பாவத்தின் சம்பளம் மரணம், உணவின் சம்பளம் நோய், ரெண்டும் ஒண்ணுதான். பாவத்தின் சம்பளம் மரணம், உணவின் சம்பளம் நோய், அவ்வளவுதான். சித்திரகுப்தன் எழுதுறான்னு சொல்றான் ஒரு விஞ்ஞான இது. சித்திரகுப்தன் உன்னை எழுதினுக்கிறான் சரித்திரத்தை. நாம போடுற உணவு தான் சித்திரகுப்தன். ஆமாம், அது பதிவாகுது. அவன் நிர்ணயிக்கிறான். நீ எலுமிச்சை பழம் சாப்பிட்டா ஒரு வியாதி, பழம் சாப்பிட்டா ஒரு வியாதி, சோறு சாப்பிட்டா ஒரு வியாதி, எல்லாத்துக்கும் உனக்கு எழுதினே இருக்கிறான். ஆமாம், கடைசி மரணம். கடைசி என்னடா மரணம், இந்த வச்சு ரிசல்ட் கொடுக்கு. ஓடுறியா, நல்லா ஓடிட்டியா, தூக்கு அவனை. நல்லா தின்னுட்டியா, அவனை தூக்கு. கொஞ்சமா தின்னுட்டானே அவனுக்கு பின்னாடி வெயி, திங்காம விட்டாடா அவனுக்கு பின்னாடியே வச்சிரு. அவன் சாவுக்கு வரக்கூடாது. அது ஓட்டப்பந்தய சாவு, யாரு முதல்ல சாவறது, யாரு முதல்ல சாவறது, அது மாதிரிதான் கரெக்டா வருது. இந்த சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளும் மறைமுகமா வச்சு சொல்லிக்கிறாங்க, அது தெரிய மாட்டேங்குது பாருங்க வெளியே. ஆமா, என்ன ஏன் தெரிய மாட்டேங்குது சொல்றோம்னா, அந்த கவிதை நடையில் இப்ப நம்ம பேசுற அத்தையுமே கவிதை நடை தான். அந்த கவிதை நடை உரைநடையா மாத்தி நமக்கு புரியும். நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. நமக்கு இந்த ஆழமா படிக்கிற அறிவோ, நமக்கு தான் ஞானம். நம்ம தான் தமிழே படிக்கிறது இல்லையே, தாய்மொழி படிக்கிறது இல்லை, அடுத்த மொழி வயிற்று பொழப்புக்காகத்தானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக படிக்கிறீங்க? அறிவை பெறுவதற்காக இந்தியாவில யாரும் படிப்பது இல்லையே. நான் அறிவை எனக்கு அறிவு வேணுங்கிற இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு தண்ணி ஆறுனா, நான் பேசாத சப்ஜெக்டே கிடையாது. எனக்கு தேவை அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். அனைத்தும் கற்றவன் எவனும் கிடையாது, அனைத்தும் உணர்ந்தவன் எவனும் கிடையாது. ஆனால் அனைத்தும் கற்பதற்கான முயற்சி என்னிடம் இருக்கிறது, அவ்வளவுதான். நான் எதை வேணா பேசுவேன், இன்னைக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் பேசுவேன். உலகத்துல 3 தான் இருக்குதுங்க: இயற்பியல், வேதியியல், உயிரியல், அப்புறம் பொறியியல். இந்த 4 தவிர ஒண்ணு இல்லைங்க. இயற்பியல் இருக்குது, வேதியியல் இருக்குது, உயிரியல் இருக்குது. இந்த 3ஐயும் கட்டமைக்கிறதுக்கான பொறியியல். இந்த 4ம் இல்லாம உலகம் இயங்காது. சொகுசை இனிமேல் வாழவே முடியாது. இயற்பியல் தெரியலன்னு நீ முட்டாள், வேதியியல் தெரியல நீ முட்டாள். அது நான் படிச்சிருக்குங்க, படிக்கலைங்க, இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. நீ இயற்பியல் படித்தே தீர வேண்டும், நீ வேதியியல் தெரிஞ்சே தீர வேண்டும், நீ உயிரியல் அறிந்தே தீர வேண்டும், கருவிகள் செய்தே தீர வேண்டும். என்னது? கருவிகள் செய்யணும். சும்மா பணத்தை நீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கப்படாது, எல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டும். இல்லைன்னா மரணடி கட்டிக்கும்.
பாருங்க நேத்து மட்டும் இந்த வீடியோல பாத்தீங்களா என்னென்ன பண்ணிருக்க பாத்தீங்க, எத்தனை குப்பையை வச்சிருக்கேன் பாருங்களேன். சிறுசு பெருசு ஆமா கண்டதுல ஒரு பிளாஸ்டிக் மூடி கூட நான் விடுறது இல்லை. என்னது சரி. ம். ஒரு பிளாஸ்டிக் மூடி கூட விடுறது இல்லை. எத்தனை சாமானை வச்சிருக்கேன் நான், சிறுசு பெருசும் எக்கச்சக்கமான ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணியை வச்சு 2 கம்பி, எத்தனை கம்பி வச்சிருக்கிறேன், எத்தனை விதவிதமான கம்பிகள். அது எப்படி நேத்து வந்து ஐஸ் கட்டி வச்சு ஆராய்ச்சி பண்ணேன். ஆமா ஐஸ் கட்டி வச்சு ஆராய்ச்சி பண்ணேன். அதுல எப்படி வருது? ஐஸ் கட்டி வச்சாலும் மின்சாரம் வருதுன்னா எந்த தடையும் தாண்டி மின்சாரம் வருது நான் நிரூபிச்சிருக்கேன். அதை வந்து இவனுக்கு என்ன பண்றானுங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி குளிர்ச்சி பண்ணி மின்சாரம் தடை இல்லாம போகுதுங்கிறா. நான் 10 பைசா செலவு இல்லாம மின்சாரம் தடை இல்லாத போகுதுங்கிற. நீ குளிர்ச்சி வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த குளிர்ச்சி உருவாக்குறதுக்கு பல கோடி வேணும். எனக்கு குளிர்ச்சி உருவாக்குறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படி பனிக்கட்டில் வச்சுட்டு போயிடலாம். குறைந்த குளிர்ச்சியிலே என் அதாவது சாதாரண வெப்பநிலையில் எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து சாதாரண இந்த 33 டிகிரி தான் நமக்கு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தகுதி. இந்த 33 டிகிரி இருந்தால்தான் பயிர்கள் செழிக்கும். 38 டிகிரி இருந்தால் உயிர்கள் செழிக்கும், மனம் அமைதியா இருக்கும். இந்த 33 டிகிரிக்கு மேல போனாலும் மனம் அமைதி அடையாது, தாறுமாறா போயிடும். 33 டிகிரிக்கு கீழே போனாலும் மனம் வந்து ஒரு இதா இருக்கும், எல்லா பிரச்சனையும் உண்டாக்கும். இந்த 33 டிகிரி ஒரு நடுத்தரமான டிகிரி, இயற்கை கொடுத்த ஒரு வெப்பம். இந்த வெப்பம் கூடுனாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. ஏன்னா விளைச்சல் வராது. விளைச்சல்னா எல்லா வகையானதும் நடக்கும். இதுதான் இயற்கை. இதுக்குள்ள நாம கண்டுபிடிக்கணும். இது என்னடா விண்வெளிங்கிறீங்களே, விண்வெளிங்கிறது ஒன்றும் இல்லை. விண்வெளிங்கிறது ஒன்றுமே கிடையாது. விண்வெளிங்கிறது இப்ப வந்து வாழ தகுதியற்ற இடம். இப்ப நம்ம அங்க போய் குடியேறணும்னா வாழ தகுதி உள்ள இடமாக மாற்றணும். அதுக்கு தான் இந்த மின்சாரம். இப்ப எனக்கு கிடைச்ச எரிபொருள் வந்து தண்ணீர் தான். தண்ணீரை வந்து நம்ம தண்ணீருக்கு மூலக்கூறுகள் புரிஞ்சுக்கிட்டோம். தண்ணீரோட மூலக்கூறு இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லது. இந்த புரோட்டான் மூலக்கூறு, உயிர் மூலக்கூறு. அதுக்கு வந்து நடுவில் இருக்கிறத உயிர், அதுக்கு நடுவில் இருக்கிறது புரோட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்ப வெளியே இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரான். அது தராசு மாதிரி, அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அமைதியா இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு வட்டம் இருக்கு, எலக்ட்ரான். அவர் வந்து நெகட்டிவ். இது ஒண்ணுமே இல்லை, ஆச்சரியமா இருக்குது. நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நடுவில் நியூட்ரல் இருக்குது. வீட்டுல கரண்ட் வருதுல, அதேதான். பேஸ் ஒண்ணு இருக்கு, நியூட்ரல் ஒன்று இருக்கும். பேசுங்கிறது மின்சாரம் வருது. நியூட்ரல்னா அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா நியூட்ரல் வேலை செய்யாது, பாருங்களேன். ஐயா எனக்கு ஒரு டவுட். இப்ப விண்வெளியில போய் வாழலாம்ன்றீங்க, அங்க உங்களுக்கு நம்மளுக்கு கரண்ட் வேணும்னு இல்ல, தண்ணி வேணும் இல்லைங்களே, எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஒண்ணும் இல்ல, 100 லிட்டர் எடுத்துட்டு போனா முடிஞ்சு போச்சு. 100 லிட்டர் எடுத்துனா அது அப்படியே ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும். 100 லிட்டர் தான், 100 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணீர் வந்து பிரிஞ்சுக்குது, சேர்ந்துக்குது, பிரிஞ்சுக்குது, சேர்ந்துக்குது, பிரிஞ்சுக்குது, சேர்ந்துக்குது. தானா பிரியும், தானா சேரும். அணுக்கள் தானா சேரும். மழையும் கிடையாது, எதுவுமே எல்லாம் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். எல்லாம் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த தண்ணீர் ஒண்ணுதான் இறுதி தீர்வாக வரும். ஏன்னா வெங்கடேசன் வந்து என்ன சொல்றாருன்னா, மின்சாரத்தை உற்பத்தி பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அவரு நீரை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாங்கிறாரு, ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாம். ஆனா விண்வெளியில ஈர்ப்பு விசை கிடையாது. அப்ப ஈர்ப்பு விசை இல்லாமலே மின்சாரம் உற்பத்தி பண்ணி நான் பார்த்துட்டேன். நான் ஈர்ப்பு விசையை வைத்தும் மின்சாரம் உற்பத்தி பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு தான் எனக்கு 1.5 லட்சம் செலவாச்சு. அது கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே தூக்கி கடக்குள்ள போட்டேன்னு அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஈர்ப்பு விசை இல்லாம, காற்று துணை இல்லாம தானா வெங்கடேசனாவது முதல் ஆரம்ப கட்டத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு தான் மின்சாரம் தயாரிச்சிருப்பான். இப்போ கஷ்டப்படாமலே மின்சாரம் தயாரிக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் உங்களை செஞ்சு பார்க்க சொன்னேன். உங்களை செஞ்சு பார்க்க சொன்னேன். நான் என்ன பண்றேன், நீங்க செஞ்சு பாருங்க. 100 ரூபாய் செலவு தான். நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க இதை செஞ்சு பார்க்க உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள் தான். நீங்க ஏதோ கதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பதான் இந்த உணர்வு வரும். நீங்க செஞ்சு பார்க்கிறப்போ, மற்றவங்க இதை கவனிக்கிறப்போ எல்லாத்துக்கும் மான ரோசம் வரும். நான் என்ன பண்றேன், நான் செஞ்சு பார்க்கறத வந்து வீடியோவிலே போட்டு விட்டுறேன். வீடியோல போடுறப்ப உலகமே பார்க்கட்டுமே, செய்யட்டுமே. செஞ்சாத்தானே தெரியும். செஞ்சுட்டு பதில் சொல்லு. நான் செய்யற மாதிரி இது வரைக்கும் எவனும் செஞ்ச மாதிரி தெரியலையே. நான் எத்தனை வீடியோ போட்டேன். பார்க்கறதே குறைவு, அப்புறம் செய்யறது எங்க போறீங்க? செய்ய முடியாது. சரியா? உங்களுக்குன்னு இப்போ அப்ப நீங்க இது அணுவை பத்தி படிப்பது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்படி உடம்பை பத்தி படிக்கிற மாதிரி
இந்த நாம செய்யற எல்லாமே அணுதான், அணுவினுடைய செயல்பாடு தான். அணுவினுடைய செயல்பாடு பாருங்க. நான் வந்து அந்த ஒரு ஒரு 1 கிராம் தண்ணி எடுக்கிறேன். 10 குழாய், சின்ன விரல் நீளத்துக்கு ஒரு 10 குழாய் வச்சிருக்கிறேன். எதுல வேணா வச்சுக்கலாம். 10 குழாய் வச்சு எனக்கு வசதியா இருக்கிறதுனால அந்த 10 குழாய் வச்சிருக்கிறேன். அது சின்னதா பிளாஸ்டிக் குழாய் வச்சிருக்கிறேன். அது எனக்கு வசதியா இருக்குது. நான் அதை செய்யற வேலைக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. நான் சொல்ற மாதிரி கேட்குது. மேல ரப்பரும் மூடி இருக்குது. நான் அதுல 2 கம்பி சொருகிறேன். எல்லாத்தையும் 1 கிராம் தண்ணி ஊத்துறேன். 10க்கும் 10 கிராம் தண்ணி. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு செல்ல நான் அந்த ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி செல்லு. என்ன ஒவ்வொரு செல்லுமே 1 வோல்ட் உற்பத்தி பண்ணுது. 10 செல்லும் 10 வோல்ட் உருவாது. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 10 வோல்ட் வேணும்னா 10 வோல்ட் வச்சு 10 வோல்ட் வேணும்னா 10 கிராம் தண்ணி போதும். 20 வோல்ட் வேணும்னா 20 கிராம் தண்ணி போதும். எத்தனை நாளைக்கு? ஒரு மாசத்துக்கு. எத்தனை நாளைக்கு? 20 வோல்ட் மின்சாரம் வேணாலும் எனக்கு தேவை மொத்தமே 20 கிராம் தண்ணி தான். 20 கிராம் தண்ணியில ஒவ்வொன்றும் 20 கிராம் தண்ணி 20ஆ பிரிச்சிடுறேன். 20 கிராம் தண்ணிய 20ஆ பிரிச்சு அந்த தனித்தனியா போட்டுடுறேன். இன்னும் ஒவ்வொரு செல்லும் தான். நான் அப்பதான் பிரிச்சு பார்த்தேன். ஓ, இயற்கை வந்து தனித்தனியாகத்தான் அது பார்க்கிறது. அப்படின்னா சும்மா பொதுவா பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் தான் காட்டும். அதை பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா பல வோல்ட்டா மாறிடும். இப்ப சூரியன் வந்து ஒண்ணுதான். 100 கண்ணாடி வைங்க, 100 சூரியன் தெரியும். 100 கண்ணாடி வைங்க, 100 சூரியன் தெரியும். அப்ப 100 சூரியன். ஆனால் அது ஒரு சூரியன் தான். அதை 100ஆ பிரிச்சா 100 சூரியன். சரி, இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, கண்ணாடி எப்படிதான் பண்றானுங்க. கண்ணாடிய உடைச்சிருவாங்க. கண்ணாடி வந்து இப்ப பாலைவனத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. பாலைவனத்துல பெரிய 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர் அகலத்துக்கு அப்படியே வட்டமா ஒரு தகரம் மாதிரி செஞ்சு அதுல வந்து கண்ணாடி துண்டு துண்டா உடைச்சிருவாங்க. கண்ணாடிய துண்டு துண்டா உடைச்சிட்டு உடைச்சு 1000 கண்ணாடி வைப்பானுங்க. 1000 கண்ணாடி, 2000 கண்ணாடி, 5000 கண்ணாடி, 10,000 கண்ணாடி. சைனாக்காரன் 1 லட்சம் கண்ணாடி துண்டு எல்லாம் வைப்பான். அவன் அப்படியே அத்தனை சூட்டையா இழுத்துறான். அப்படியே ஒவ்வொன்றும் 1 வோல்ட். ஒவ்வொன்னு 1 வோல்ட்னு நான் சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நீங்க ஒரே கரண்டி வச்சுக்கிட்டு 1 வோல்ட் தான் வரும். என்னது? ஒரே வோல்ட் தான். ஒரே கண்ணாடி இப்படி வச்சீங்கன்னா 1 வோல்ட் தான் வரும். அதே துண்டு துண்டா வச்சா ஒவ்வொன்றும் 1 வோல்ட் தான். அதை புரிஞ்சுட்டானுங்க அவனுங்க. உடனே என்ன பண்றானுங்க, அந்த ஒரு கண்ணாடிய 1000 ரூபாய் பிரிச்சுட்டு 1000 வோல்ட். அதைத்தான் நானும் சொல்றேன். அதான் சொல்லும், 1 லிட்டர் தண்ணியை நான் 1000 ரூபாய் பிரிச்சிடுறேன். 1 லிட்டர் தண்ணியிலும் 1 வோல்ட் தான் வருது. இன்னும் 1000 ரூபாய் பிரிச்சோம்னா 1000 வோல்ட் வருது. எது புத்திசாலித்தனம்? 1000 வோல்ட் பண்றது புத்திசாலித்தனம். அதை நான் செஞ்சு பார்த்தங்கிறது எனக்கு என்னால நம்ப முடியல. என்னடா இது? நான் நினைச்சேன் 10 வோல்ட் உற்பத்தி பண்ணுவேன். இப்ப எனக்கு வந்து 10 வோல்ட், நான் நினைச்சதா 20 வோல்ட், நான் நினைச்சேன் 1000 வோல்ட் உற்பத்தி பண்ண முடியும். இப்படிங்கிறதுலாம் பண்ணுவேன். இப்படிங்கிறது 1000 வோல்ட் உற்பத்தி பண்ணுவேன். இப்படிங்கிறது 10 வோல்ட் உற்பத்தி பண்ணுவேன். எனக்கு தேவை 10 கிராம் தண்ணி. எச்சியில இருந்து மின்சாரம் எடுப்பேன். என்னது? எச்சி துப்புன மின்சாரம் வந்துரு. எச்சி துப்புன்னு வச்சு 10 கிராம் துப்பு மின்சாரம் வந்துகிட்டே இருப்பா. நல்லா வரும். உப்பு இருக்கு எச்சியில வந்து உப்பெல்லாம் இருக்கிறது நல்லா வேலை செய்யும். நல்லா பண்ணி பார்த்துட்டேன். இப்படி வச்சுட்டு வெடிச்சு பாருங்க. இப்படி வச்சுட்டு ஈரம் இருக்கு இல்லையா, இந்த ஈரத்துல ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினி கம்பி வச்சுக்கங்க. இடைவெளி வந்து 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கு. இப்படி பிடிச்சிக்கங்க. மல்டிமீட்டர் வச்சு பாருங்க. 7 வோல்ட், 0.7 வோல்ட் காட்டு. என்ன ஆச்சரியமா இருக்குது. என்ன வேகத்துல மின்சாரம் உற்பத்தி பண்ணுதுங்கிறதா. சரி, முடிச்சுக்கலாம். நேரமாச்சு, ரொம்ப நேரமாச்சு. அப்ப அந்த கீழே அந்த தனித்திரு அந்த படிங்கம்மா. தனித்திரு அதான படிங்க. தனித்திரு 200 பக்கம் எடுங்க. தனித்திரு 201 அப்படியே படிங்க. தனித்திரு விழித்திரு என்ற வரலாறு அறிவுரையில் தனித்திரு என்பது மிக முக்கியம். இவ்வகையில் யோகிகள் வாழ்ந்தார்கள். காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு வரை இறக்க உதவும். பட்டினி இருக்கும் போது உணவு பாதையில் படியும் விஷங்களை கீழே இறக்க சில பேரீச்சம்பழங்களை உண்டு தண்ணீர் குடிக்கலாம். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். இதை சரி செய்ய இயற்கை எனிமா எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பூச்சி மருந்துகள் அடிக்கப்படாத கீரைகளை வேக வைத்து கொஞ்சம் உப்பும் அவலும் சேர்த்து பிசைந்து உண்டு மலச்சிக்கலை போக்கலாம். உடல் இளைத்து கொண்டே வரும். உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும்.
உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்பதை யாவரும் உணர வேண்டும். வரிசை கிரமமாக நீர் உணவுக்கும் காற்று உணவிற்கும் மாற முடியும். இதுவே அருட்பிரகாச வள்ளலார் கூறிய மரணமில்லா பெருவாழ்வு. இந்த உண்மையை பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற திருக்குறளுடன் ஒப்பு நோக்கவும். மேலும் விஞ்ஞான நூல்கள் அண்டத்தில் 1 என்ற எண்ணுக்கு பின் 22 பூஜ்ஜியங்கள் நட்சத்திரங்கள் உள்ளன என்று கூறுகின்றன. இதில் நமது சூரியன் ஒரு நட்சத்திரம். இது தவிர சுமார் 32 கருஞ்சுழிகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. என்னுடைய எண்ணப்படி நம் அண்டத்தில் ஒரு புறம் விரிவும் மறுபுறம் அழிவும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நமக்கு அழிவு நெருங்கினால் நாம் விரிவை நோக்கி பயணப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். 7ஆம் அறிவை அடைந்த மனிதன் அழிவதில்லை. நாம் செய்யும் தொழில்களில் எத்தனை தொழில்கள் தேவையானவை எத்தனை தொழில்கள் தேவையற்றவை என்பதை யோசித்து உணர வேண்டும். இதுவே மேலான கல்வி. அவ்வளவுதான். ஏனையா பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னா இந்த பொறிவாயில் 5 அவித்தான் 5 வகையான பொறிகளையும் கட்டுப்படுத்திட்டா நீ அதுல நீண்ட வாழ்வாருங்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. நீங்க அதுக்கு வேலை கொடுத்ததுன்னு சாக வேண்டியதுதான். தெளிவா சொல்லிட்டாரு அவர். எவன் 5 புலனுக்கு வேலை கொடுக்குறானோ அதை அடக்க வேண்டும், அதை அமைதிப்படுத்த வேண்டும். அதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. கண்ணில் பாக்குறீங்க, குறிக்கோள் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா பரவாயில்ல, நீ அனுபவிச்சுட்டுல இருக்கிற, சாக வேண்டியதுதான். அப்படி வேற ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? அனுபவிச்சுட்டு சாவு, அனுபவிச்சுட்டு சாவ கரெக்ட் சாவு. அப்புறம் கத்தக்கூடாது. அனுபவிக்கிறப்ப உணர்த்தி சொல்றாங்களே, திங்கிறப்ப உணர்த்தியா இருந்ததான்னு கேட்கறான் இல்லையா? அது நல்ல கேள்வி கேட்கறான்ல, அதேதான். சரி, திங்கிறப்ப உணர்த்தியா இருந்தது இல்லை, அப்புறம் வாங்குறப்ப ஐயோன்னு கத்துற. அப்ப வாயை மூடிக்கணும். அது இப்ப நீ என்ன துன்பப்பட அதை ஒன்று குழந்தையும் துன்பப்படு. நீ திங்கிறப்ப உணர்த்தியா இருந்ததுன்னா அதைத்தான் குழந்தை கொடுக்குறப்ப குழந்தைக்கு நோய் வந்த அப்புறம் அது ஐயோன்னு கத்துற. எல்லாம் கரெக்டு தாங்க. நீ பண்ற தப்பா அது நீ உடையும் கெடுத்த அந்த குழந்தையும் கெடுக்கிற. நீ என்ன கொடுக்குற? அதனால இந்த பொறிவாயில் 5 எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. பொறிவாயில் 5 அவித்தான். இது எவ்வளவு ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி இப்ப 5 மணிக்கு கிளாஸ் நடக்குது. ஏதாவது பேசுவாங்களோ, ஒன்றும் பேச மாட்டேன். பேசாம இதயத்தை பாருங்க, இதயத்தை நான் பார்க்க போறேன் இன்னும் 5 நிமிஷத்துல இருக்கு. சரி, என்ன சொல்ல போறாங்க? ஒண்ணும் கிடையாது, எதுவுமே சொல்ல தெரியாது. பாவம், இந்தியாவுக்கு அத்தனை யோக மன்றங்கள் முட்டாளுகளா உட்காந்துருக்குது. எல்லாமே வர முட்டாளுகள். என்ன பண்றது? ஒண்ணும் நானும் 25 ரூபா சொல்றேன். உங்களுக்கு கூட தமிழ் அனுப்பிச்சிருக்கிறேன், ஆங்கிலத்திலையும் இருக்குது அனுப்பிச்சிருக்கிறேன். யார் வேணும் படிக்கலாம். படிச்சுட்டு எதாவது செய்யறோமா? என்ன மாதிரி போட்டு போ. இப்போ திருக்குறள் எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்துக்கிறாங்க. பகவத்கீதை பல மொழியில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. பைபிள் பல மொழியில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. உலகத்திலே அடுத்தபடியாக பல மொழியில் பெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். பைபிளுக்கு அடுத்தபடியாக பைபிள் கிட்டத்தட்ட 200, 300, 400 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் இந்த திருக்குறள் மட்டும் ஒரு 70, 75 மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் மொழிபெயர்த்து என்ன பண்றது? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாறையில பெஞ்ச தண்ணி மாதிரி, அதாவது கலர் நிலத்துல பெஞ்ச தண்ணி மாதிரி, சேத்துல சாக்கடையில மழை பெஞ்ச மாதிரி, சாக்கடையில மழை பெஞ்ச மாதிரி, அது எந்த பயனும் இல்லை. அதனால அந்த மாதிரி தான் இருக்கு. மீண்டும் சொல்லுங்க. பாறையில மழை பெஞ்ச, ஆமா, அது முளைக்க போறது இல்லை. இந்த மாதிரி தான், இப்படித்தான். அதாவது அது மொழிபெயர்க்கப்பட்டு அந்த தன்மையை தெரியாம போய் தமிழே தப்பா படிக்கிறீங்க. பொருளை தப்பா உணர்றீங்க. அந்த தப்பா இருக்கிற பொருளை தான் மீண்டும் மீண்டும் மொழிபெயர்க்கிறீங்க. அப்புறம் எப்படி அறிவு இருக்கும்? அப்படி பார்த்து உலக பிரச்சனைக்கு தீர்வு காணணும்ல. நீங்க நோயற்ற சமூகத்தை படைக்கணும் இல்ல. தமிழ் படிச்சோம்ல, நோயற்ற சமூகத்தை உருவாக்கலையே. ஏன் உருவாக்கல? அது அந்த பசியை பத்தி புரிஞ்சுக்கல, ருசியை பத்தி புரிஞ்சுக்கல, மனதை பத்தி புரிஞ்சுக்கல. திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பொறிவாயில் 5 அவித்தான்ங்கிறாரு. பசி தாகத்தை கட்டுப்படுத்துங்கிறாரு. பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு பயிற்சியும் தேவையில்லை, நீரை மருந்தாக அருந்தினால் போதுங்கிறாரு. அது அருந்து இருந்தா முடிஞ்சுக்க வேண்டியது தானே. ஏன் மீண்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் போட்டுக்கிட்டே இருக்கிற? இந்த மனம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. மனம் என்ன, உன்னை சாவடிக்கிறதுக்கு திருடியே உட்காந்துருக்கு.
புலன்கள் வந்து புலன்கள் வந்து உன்னை வாழவும் வைக்கும், புலன்கள் வந்து உன்னை சாகவும் வைக்கும். சரியா? நன்றி.